ஏ பாலே ஒழுங்கு மாதிரி நின்று என்னால ஓட முடியல. மூச்சு வேற வாங்குது, வயிறு ரொம்ப சாப்பிட்டு வந்துட்டேன். எப்படியோ உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். விளையாடுறதுக்கு வேற ஒரு பசங்களும் வர மாட்டாங்க. ச்சே, என்னடா அது சத்தம்? ஏதோ ஒரு பையன் குரல் மாதிரியே கேக்குது. என்னன்னு தெரியல. அந்த வீட்டுல இருந்து தானே சத்தம் வருது. என்னன்னு தெரியல. எங்க யாரோ போட்டு அடிக்கிறாங்க. யாருன்னு தெரியல. என்னடா பண்றா? இருங்க கிட்ட போய் பாப்போம் என்னதான் பண்றான்ட்டு. ஓ நோ, அந்த ரூமுக்குள்ள விட்டு யாரோ ஒரு பையனை லாக் பண்ணிட்டாங்க. என்ன பிரச்சனையே தெரியல. இருங்க என்ன பண்றான்னு பாப்போம். மூஞ்சி மேல கைய வச்சுட்டு அல்றான். என்ன ப்ராப்ளம்னே தெரியல. அந்த பையனை நாம தான் காப்பாத்தணும். ஐயோ என்ன பாத்துட்டா? இப்ப என்ன காப்பாத்துறது? ஐயோ சார் என்ன காப்பாத்துங்க. அப்பா பிடிச்சிட்டானா? போச்சுங்க. இங்க பாருங்க லாக் பண்ணிட்டு என்ன பண்றான்னு தெரியல. ஏதோ கீ இங்க வைக்கிறாங்க. இந்த சாவியை எடுத்து நாம தாங்க அந்த பையனை காப்பாத்தணும். அவன் தப்பு பண்ணானோ தப்பு பண்ணலையோ என்னவோ தெரியல. சரி ஓகே, மேல ரூம்ல தான் வச்சிருக்கான். இப்ப இந்த வீட்டுக்குள்ள போய் தான் நம்ம எடுக்கணும். ஹாய் கைஸ், வெல்கம் டு யமனான் டியூட்டி. இன்னைக்கு வீடியோல நம்ம அலோ நெய்பர் ஆக்ட் 1 அந்த ஆறான கேம் பிளே தான் கைஸ் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போறோம். அப்புறம் வீடியோ பாக்குறவங்க நீங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஓகே வாங்க கேம் பிளேவை போய் பண்ணிடுவோம். என்ன ஒரு டைம் பிடிச்சானே, என்ன மட்டும் விட்டுட்டு இருக்கான் என்னன்னே தெரியல. என்னவோ நம்ம மூஞ்சி எவ்வளோ டெரர் ஆட்டு இருக்கு. ஓகே, இங்க பாத்தீங்களா காரை வந்து எங்க முட்டி வச்சிருக்கானா? பைத்தியக்கார கார் ஓட்ட தெரியுமா இல்லான்னு தெரியலங்க. ஃபர்ஸ்ட் இவங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு தெரியல. போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணுங்க. இவங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்லை ஒன்றும் இல்லை. சரி வாங்க அப்படியே வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பையனை எப்படி காப்பாத்துறதுன்னு போய் பார்த்துருவோம். இங்க பாத்தீங்களா போட்டு அடிச்சு போட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காராமா. டே இருறா, இன்னைக்கு உன்னை என்ன பண்றன்னு மட்டும் பாடுறா. ஏதாவது ஒரு பொருள் இருந்தா எடுத்து லொட்டுன்னு அடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா ஒரு பொருளும் காணுங்க. இங்க பாத்தீங்களா பூட்டு போட்டு வச்சிருக்கான். என்னடா கீழே போட வேண்டிய பூட்டை மேல போட்டு வச்சிருக்கான். ஏங்க ஏதோ ரூமுக்குள்ள ரூம் போதுங்க. எப்படியானா தேடி கண்டுபிடிச்சிருந்துங்க. சரி ஏதாவது பொம்மை டிவி வருதான்னு பாப்போம். என்னடா ஒண்ணுமே வரல. ஐயோ சார் சும்மா தான் சார் டிவி ஆன் பண்ணி பார்த்தா. ஐயோ அதுக்கே பிடிச்சிட்டானா? சரி ஓகே, திருப்பணும் வந்துட்டோம். இப்ப வீட்டுக்குள்ள போனா ரொம்ப டேஞ்சரா இருக்கு. ஐயோ திருப்பணும் பார்த்துட்டானே. இப்பதான் சொல்லி வாய மூடல, வீட்டுக்குள்ள போனா டேஞ்சர்ன்ட்டு அதுக்குள்ள ஓடிறாங்க. வானாடா என்ன துரத்தாத. ஆமா ஆமா அங்க பாருமா எதிர் வீட்டுக்காரன் என்ன துரத்துன்னு வரான். யாரா என் பையனை துரத்திட்டு வர்றது? சும்மாதான் நானும் உங்க பையனை ஓடி பிடிச்சி விளையாட்டு இருக்கோம். ஆன்ட்டி ஒன்னும் பயப்படாதீங்க. இதுதான் எங்க வீடு. எங்க வீட்டுக்குள்ள எப்படியே எங்க அம்மா இருந்தாங்க. எங்க அம்மா எங்கன்னா வெளியில் போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்னவும் பிடிச்சி அவங்க வீட்டுக்குள்ள போட்டு அடிச்சு இருந்துப்பாங்க. அப்பாடி எப்படியோ இன்னைக்கு தப்பிச்சிட்டோம். இங்க பாத்தீங்களா எக்ஸசைஸ் பண்றாராமா என்ன அடிக்கிறதுக்கு. பண்ணு பண்ணு நல்லா ஒர்க் அவுட் பண்ண. 1 2 பொடி பையா மாட்டாம போயிருவேன். எறாவன் அப்பாரு பாத்துக்கிறான். என்ன நின்றதாலே ஓடிட்டு இருக்கான். அவன் காலை பாருங்க, ஏதோ குச்சிக்கு பேண்ட் போட மாதிரி இருக்கு. போறான் போறான் போட்டு இருங்க. சீக்கிரம் போடா, நான் அந்த பையனை காப்பாத்தணும். அப்பாடி எப்படியோ போயிட்டாங்க. இப்ப இருங்க இந்த வீட்டுக்குள்ள எப்படி போறதுன்ட்டு போய் பிளானா போடுவோம். இங்க ஒரு இதுவும் இல்லை ஏறி போறதுக்கு. வேற எங்க போறது? ஏங்க இங்க ஏணி இருக்குங்க. எப்படியோ ஏணியை கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியே அந்த பலகை மேல போயிட்டு அங்க மேல அந்த ஓட்டைக்கு குதிச்சிட வேண்டியதுதாங்க. இப்ப இந்த போல்ட்டை வேற கழட்டி எடுக்கணுமே, அதுக்கு டூல்ஸ் தேவைப்படுது. ஸ்பேனரு அதை போய் நான் எங்கன்னு தேடுவேன். இருங்க இங்கன்னா ஒரு பொக்க மாதிரி இருக்கு. எங்க இங்கதாங்க இருக்கு அந்த ஸ்பேனரு. ஓகே இதை இப்போ எடுக்கணுமே, எப்படி எடுக்கிறது? உள்ள அங்க ஒரு டோர் இருக்கு. அப்ப வீட்டுக்குள்ள தோந்துட வேண்டியது தான். ஓகே இங்க ஒரு ஜன்னல் உடைச்சிட்டு இருக்கு. இதுக்குள்ளவே போயிடலாம் அப்படியே லப்புன்னு எகிரி. ஓகே வந்தாச்சு. இங்க தாங்க இருக்கு டோரு. இது இங்க இருக்குங்க. ஓகே ஒரு பூட்டு போட்டு இருக்கு. ஐயோ இந்த பூட்டுக்கு வேற சாவி தேவைப்படுது. அதை போய் எங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறது. இருங்க சரி மேலே எப்படியாவது வேற இதுல போக முடியுமான்னு போய் பார்ப்போம். வேற எப்படி போறது? ஏங்க இங்க ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கு. ஓகே இது மேலே ஏறி போவோம். ஜம்ப் பண்றா. ஓகே வந்தாச்சு. இப்ப இங்கிருந்து இங்க ஜம்ப் பண்ணுமா? கிட்ட போய் நின்று அப்படி ஜம்ப் பண்றா. ஓகே அப்படியே மேல வந்தாச்சு. இப்ப இங்கிருந்து அங்க ஜம்ப் பண்ணுங்க. ஓகே அப்படியே ஜம்ப் பண்ணிட்டோம். இப்ப இங்கிருந்து அங்க போனோமா? ஓகே வந்துட்டுங்க. இப்ப இந்த கிளாஸை வேற உடைக்கணுமே. எப்படி உடைக்கிறது? கையிலே குத்தலான்னு பார்த்தா கையிலையும் குத்த முடியாது. அதுக்கு ஏதாவது பொருள் தாங்க போய் எடுத்துட்டு வரணும். போயிட்டு ஏதாவது கிடைக்குதான்னு போய் பார்ப்போம். ஓகேங்க எப்படியும் நம்ம இது எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப இதை வச்சுதான் இந்த கண்ணாடியை உடைக்க போறோம். தூக்கி போட்டுங்க. எப்படியோ உடஞ்சிடுச்சு. எப்படி நல்லதா போச்சு. உள்ள வந்துட்டோம். இப்ப இங்கதான் ஏதாவது இருக்கான்ட்டு தேடணுங்க. நம்மளுக்கு முக்கியமா அந்த கராஜோட சாவி தாங்க தேவைப்படுது. அந்த டோரை மட்டும் ஓபன் பண்ணிட்டா போதுங்க. அங்க இருக்கிற ஸ்பேனரை எடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். இது நட சுவிட்சு, என்ன சுவிட்சே தெரியல. இது என்னது? இது இடக்கிற மாதிரி இருக்கு. ஓகே இடத்துல வேண்டியதுதான். ஓஹோ இங்கதான் இருக்கா வழி. பாத்தீங்களா எப்படி மறைச்சு வச்சிருக்காங்க. ஓகே இப்ப அப்படியே உள்ளுக்கு போக வேண்டியதுதான். எப்படியே உள்ள வந்துட்டோம். இங்க ஒரு டோர் இருக்கு. இது நான் டோரு ஓபன் பண்றான். இது ஓபன் ஆகலைங்க. ஏங்க இங்கதாங்க இருக்கு சாவி. எப்படி எடுக்கிறது? இந்த டோரை ஓபன் பண்ணிட்டா போதுங்க. அப்படியே போய் எடுத்துட்டு கிளம்பிடலாம் நாம. அதுக்கு இந்த டோரை ஓபன் பண்ணோம். இது அது ஏதோ ஆன் பண்ணி விட்டுன்னு இருக்கேன். ஏங்க இங்க ஒரு சாவி இருக்கு. என்ன சாவி இது?
எல்லோ கலர் சாவி பக்கமே எல்லோ கலர் பூட்டு இருக்கு, ஓப்பன் ஆயிடுச்சு. அடா பாவிங்களா, பூட்டு பக்கமே வாடா சாவியை வைக்குவீங்க, என்னடா இது? இங்கே ஒரு ட்ரா இருக்கு, இதெல்லாம் இருக்கு, ஏதாவது இருக்கான்ட்டு பார்த்தா ஒன்றுமே காணமே. ஐயோ, வேற என்ன இருக்கு? ஏங்க இங்கே ஒரு சாவி இருக்கு, என்ன சாவி இது? காரு இருக்கு மேலே, இங்கே அப்புறம் பக்கம் வீடு. ஓ, இது கார் சாவியா? இதவங்க எடுத்துக்க வேண்டியதாங்க. அப்போ காருக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்ட்டு உள்ள போய் செக் பண்ணி பாத்திர வேண்டியதாங்க. ஓகே, இப்போ அப்படியே கிளம்பி போவோம். அவன் வந்துருவானோ என்னன்னு தெரியல. அப்படியே ஒரு ஜம்பை போட்டாச்சு. இப்போ வெளியே வந்துட்டோம். இங்கே தான் இருக்கு காரு. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதில் என்னதான் இருக்குன்ட்டு. ஓகே, ஓப்பன் பண்ணுறான். எங்க மேக்னெட் இருக்குங்க. அப்போ அந்த இருங்க, அந்த ஸ்பேனரை போய் எடுத்துடலாம். இன்னும் நல்லதா போச்சு நம்மளுக்கு. அந்த ஸ்பேனரை வேற இறக்க முடியுமான்னு தெரியல. சரி வாங்க, வரும்போது ட்ரை பண்ணியே பார்த்துருவோம். இங்கே தானே இருக்கு. ஓகேங்க, இங்கே தான் இருக்கு கராஜ். இப்போ எப்படி அதை இறக்குறது? ஜம்ப் பண்ணி தான் ட்ரை பண்ணணும். சரி ஓகே, அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த மேனட் பவரை யூஸ் பண்ணுவோம். முடியலையே, என்னடா வரவே மாட்டேங்குது. சீக்கிரம் வந்து தான் தொலைய ஸ்பேனரை. இது வர மாதிரி தெரியலிங்க. இதுக்கு நம்ம வேற என்ன பிளான் பண்ணுமே? ஏதாவது ஒரு பொருள் தான் போட்டு மேலே ஏறி யூஸ் பண்ணி எடுத்துடலாம். இவங்க ஓடி போய் ஜம்ப் பண்ணி பார்ப்போம். வந்துரு. ஐயோ வந்துருன்னா இவன் வேற வரான இருக்கு. எங்க வரான்னு தெரியல. ஐயோ, இங்க தாங்க வரான். இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் இருந்தா நம்மள பிடிச்சிட்டு இருந்துப்பாங்க. போண்டா முக்கத்தாலையா. ஓகே, இவங்கிட்ட தப்பிச்சிட்றா கைப்புள்ள. இருங்க, இவன் மேல இந்த சாவியை போடுவோம். ஐயோ, நம்மள பிடிச்சிட்டானே பைத்தியக்காரன். ஓகே, நம்ம திருப்பணும் இந்த இடத்துக்கே வந்துட்டோம். இப்போ இந்த டப்பா போட்டு தாங்க நம்ம ஏறணும், வேற வழி இல்லை. ஏணி மாதிரி எதனா இருக்குதான்னு தேடி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. இந்த டப்பாவை போட்டு நம்ம ட்ரை பண்ணி ஏறி பார்ப்போம். ஓகே, அப்படியே ஒன்று மேலே ஒன்று வைக்கணும். ஐயோ, தப்பாக வச்சிட்டேன்னு திருப்பணும் எடுத்து கரெக்டாக இது மேலே வைக்கணுங்க. ஓகே, வச்சாச்சு. இப்போ இன்னொரு டப்பாவை இது மேலே வைக்கணும். அப்படியே இன்னொரு டப்பாவை எடுத்து, ஐயோ மேக்னெட்டை வேறு போட்டனே அர்ஜென்ட்டில். ஓகே, திருப்பணும். இப்போ கரெக்டாக டப்பாவை போடும். ஓகே, போட்டாச்சு. இப்போ மேலே எகிரி அதை யூஸ் பண்ணி எடுப்போம். வந்துதான் தொலைய. ஒருவேளை அந்த ஸ்பேனர் அங்கே லாக் பண்ணி வச்சுட்டானா நான் தெரியல. நான் வேற மேக்னெட் யூஸ் பண்ணா கூட அது வரவே மாட்டேதுங்க. என்னன்னு தெரியல. வந்துதான் தொலைன்னு பார்த்தா வரவே மாட்டுது. என்ன பண்றது இப்ப? இருங்க, இன்னொரு ஸ்டெப் அப்படியே ஆட் பண்ணும். இன்னும் கொஞ்சம் ஹைட்டா போனாதான் இறக்க முடியும்னு நினைக்கிறேன். ஐயோ, கீழே விழுந்து போச்சு. திருப்பணும் இதை அடிக்க வச்சுட்டோம். எப்படியோ திருப்பணும் மேலே ஏறிட்டு அப்படியே கரெக்டாக அந்த பொட்டியை வச்சு அப்படியே மேக்னெட் பவரை யூஸ் பண்ணுங்க. வந்துட்டோம். இப்போ கரெக்டாக அந்த பொட்டியை வேறு வைக்கணுமே. வச்சிடறா கைப்புள்ள. ஐயோ, மிஸ் ஆகிடுச்சு. திருப்பணும் பொட்டியை எடுப்போம். இது வேறு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலையே. என்னன்னாலும் சரி, அது எடுத்தாதான் நம்ம அந்த பையனை காப்பாற்றவே முடியும். ஓகே, திருப்பணும் ட்ரை பண்ண வேண்டியதாங்க. இப்போ இதை கரெக்டாக வைக்கணுங்க. ஓகே, வச்சாச்சு. இப்போ கரெக்டாக அது மேலே ஜம்ப் பண்ணி இப்போ யூஸ் பண்ணலாங்க அந்த பவரை. வா 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 வா, வந்துதான் தொலைய. வா வா வந்து. அப்பாடி, இதுன்னு அது. ஓ, க்ரௌ பாரா, இது நமக்கு தேவையில்லை. இருங்க, இதுன்னு அது இதோ புதுசா வந்துருக்கு. இதை வச்சு பூட்டு ஓப்பன் பண்ணலாம் தானே. அப்போ நல்லதா போச்சுக்கா. எப்படி இதே கிடைச்சிருச்சு. இப்போ இதை எடுத்துட்டு போயிட்டு அந்த கராஜோட பூட்டை ஓப்பன் பண்ணிட்டு அவ்வளோதான். நம்ம அந்த ஸ்பேனரை எடுத்துட்டு வந்து இங்கே ஓப்பன் பண்ணிட்டா முடிச்சுக்க. ஓடுறான் டக்குன்னு ஓடுறான். வரவாளிக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ரொம்ப நேரமா ஆளே வரல. அவன் வேற எங்க இருக்கான்னு தெரியல. ஒருவேளை இந்த ஊரை விட்டு ஓட்டானோ என்னவோ தெரியலிக்க. சரி ஓகே, இந்த பூட்டை இப்போ ஓப்பன் பண்ணிட வேண்டியதாங்க. ஓப்பன் பண்ணுறான் பூட்டை. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்க, அப்படியே இந்த ஸ்பேனரை எடுத்துட்டு இப்போ நாம் அப்படியே வெளியே போயிட்டு அங்கே அந்த போல்ட்டை லூஸ் பண்ணிட்டு அப்படியே படிக்கட்டு ஏறி போயிட வேண்டியதுதான். இருங்க, அவன் எங்கே இருக்கான்னு வேறு தெரியல. இங்கே எங்கேயாவது இருப்பானோ, கொஞ்சம் பயமாதாக இருக்கு. டக்குன்னு வந்து பிடிச்சிட்டு போயிடுவான் அவன் வேற. இந்த போல்ட்டை தான் கழட்டி எடுக்கணும். ஓகே, கழச்சியாச்சு. இப்போ அப்படியே படிக்கட்டு ஏறி போயிட வேண்டியதாங்க. எப்படியே மேலே வந்துட்டோம். இப்போ அப்படியே இந்த பலகை மேலேயே போயிட்டு அப்படியே கரெக்டாக குதிக்கணுமே. இங்கேருந்து கரெக்டாக குதிக்கணும். அப்புறம் தப்பாக குதிச்சு கை காலை உடச்சிக்க விரும்பலைங்க. ஓகே, இந்த பக்கம் இப்போ அப்படியே இங்கே குதிச்சிட்டோம். இப்போ இங்கே தாங்க இருக்குது. இந்த கீயை எடுத்துட்டு அதெல்லாம் வெளியே போயிட வேண்டியதான். இப்போ எப்படி வெளியே போகிறது? இந்த ஜன்னலை வேறு உடைக்கணும். அதுக்கு ஏதாவது பொருள் தேவைப்படுமே. ஓகே, இந்த கப்பில் இட்டு உடைச்சிட வேண்டியதாங்க. எட்ரா கப்பை இப்போ ஓங்கி கரெக்டாக இந்த ஜன்னல் மேலே இட்டுனுங்க. ஓகேங்க, எப்படியே கரெக்டாக இட்டுட்டோம். இப்போ அப்படியே வெளியே போயிட வேண்டியதான். இப்போ வெளியே வந்தாச்சு. இப்போ போயிட்டு அந்த டோரை திறந்துட்டு உள்ளே போகணுங்க. அந்த பையன் வேற சாப்பாடு இல்லாத இருப்பான். என்னடா இது? இங்கடா பண்ணிட்டு இருக்கங்க. அட்டா பாவி, நீ இவ்வளோ நேரம் இங்கே தான் மாட்டிட்டு இருக்கியா? பாவங்க, ஏதோ பக்கில் உள்ள மாட்டிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். அவனால் வெளியே வர முடியல. அப்பா, எப்படியே நம்ம தப்பிச்சிட்டோம். இப்போ இங்கெல்லாம் வரமாட்டான் தான் நினைக்கிறேன். ஓகேங்க, அந்த பையனை போய் எப்படியே காப்பாற்றணும். அவனை வேற எங்கே அடைச்சி வச்சிருக்கான்னு தெரியல. ஒருவேளை இந்த வாஷிங் மிஷினில் அடைச்சி வச்சு போனோம். தம்பி, என்னடா டோருக்குள்ளே டோரா? எக்கடா போகுது இது? இங்கே பாருங்க, அந்த பையன் இங்கே தான் படுத்துட்டு தூங்கி இருந்துக்கிறான் நாட்டுக்குது. எங்கே போனான்னு வேறு தெரியல. இது நான் ஜன்னல் மாதிரி இருக்குது. என்னடா பிடிச்ச உடனே கையோடு வந்துருச்சு. ஓகே, இங்கே தாங்க ஒரு வழி இருக்குது. இதை தூக்கி பிசாட்டு
இப்போ இப்படிக்கதான் போடுபாட்டு இருக்கு. இது ஜெயில் மாதிரி இருக்கு. அடியில ஒரு பங்களாவே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க பைத்தியக்காரன். எவ்வளோ பெரிய இடம்டா சாமி. இங்க பாருங்க சோபாலாம் போட்டு வச்சிருக்கான். இந்த பக்கமா தான் போன மாட்டு இருக்கு. ஓகே இந்த வழியா போவோம். அந்த பையன் வேற எங்க போயிருக்கான்னு தெரியல. இது பொம்மையா பாக்குறதுக்கு ஏதோ ஒரு ஆள் மாதிரியே இருக்குங்க. இங்க பாருங்க நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கு. அப்படியேங்க அப்பா இதெல்லாம் என்ன சேர்லாம் இருக்கு. கீழே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்குமா என்னன்னு தெரியல. எவ்வளோ பெரிய இடம்டா சாமி. ஏங்க எக்ஸிட் டோர் வந்துட்டுங்க. எப்படியோ தப்பிக்க போறோம். ஓகே ஆன் பண்றா. என்னடா கேட் ஓப்பனே ஆகல. எக்ஸிட் இங்க தானே இருக்கு. என்னடா ஏதோ இவ்வளோ பெரிய ஒயர் போகுது. எங்கதான் போகுதுன்னு தெரியல. இப்படியே போயிட்டு அப்படியே கீழே போகுது. ஐயோ அந்த மிஷினில் கனெக்ட் ஆகிக்குது. இப்போ அதை போய் ஆஃப் பண்ணுமா? அப்போதான் அந்த டோர் ஓப்பன் ஆகுமா? பாவிக்கலாம் ரொம்ப ரிஸ்க் ஆச்சு. ஒருவேளை அந்த பையனை காப்பாற்ற வந்து ஒருவேளை நான் மாட்டிக்கின்னு என்னன்னு தெரியல. இதுல பக் ஆயிடுச்சு. என்னங்க மூவ் பண்ணவே முடியல. பாவிகளாட்டே பக் ஆயிடுச்சாடா காப்பாற்றி விடுங்க. ஓகே வெளியே வந்துட்டோம். இப்போ எந்த பக்கம் போகிறோம்? ஓகே இந்த பக்கம் தான் போகணுமா நான் தெரியல. வந்த வழியே தான் வந்துட்டு இருக்குண்ணா. அடே என்னடா குழப்பறீங்க? எந்த பக்கம்டா போகிறது? இந்த இடமா? ஐயோ இதான் வந்த இடமா? எனக்கே குழம்புதுங்க. எந்த பக்கம் வந்தால் எந்த பக்கம் போகிறதுனே தெரியலைங்க. ஓகே இங்கே தான் ஹைட் கம்மியாக இருக்குது. அப்போ இங்கே சேரை போட்டு இன்னும் நிறைய பொருள் தேவைப்படுது. அப்போதான் அந்த வளையத்தை தாண்டி அந்த பக்கம் போகவே முடியும். அதுக்கு ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு வரணும். சரி வாங்க, அங்கே நிறைய பாக்ஸ் இருந்துச்சுல அதை போய் எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான். இங்கேயும் நிறைய சேர் இருக்குது. இது இடக்கலாமா? ஆனால் இது இடக்க முடியலையே. சரி அப்பனா போயிட்டு அந்த பாக்ஸை டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான். ஓடுறா ஓடி போய் எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். நம்ம டைம் இல்லை. நாம்பளாம் தப்பிக்கிறோம். யார் இது? அண்ணா விட்டுருக்கா. ஐயோ பிடிச்சிட்டா. அடையோ பைத்தியக்காரா. பாவி இவன் ஒரு இடத்துல மாட்டிட்டு இருந்தானே. எப்படி வெளியே வந்திருப்பான் என்னானே தெரியல. ஐயோ இவன் வேற கீழே இருக்கானே. இப்போ எப்படி தப்பிக்கிறது வேற தெரியலங்க. எங்கே இருக்கான்னு வேற தெரியலங்க. சர்ற ஓடி வந்துடுறாங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக தாங்க போடும். இங்கே எங்கேயாவது இருக்கானான்னு ஒரு மாதிரி செக் பண்ணிப்போம். இந்த பாக்ஸ் தாங்க நமக்கு தேவைப்படுது. இதெல்லாம் ஒரு 4-5 எடுத்துப்போம். இது மட்டும் இருந்தால் போதுங்க. நம்ம தப்பிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே தாங்க இருக்கா. டார்ச் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்மளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு. கண்ணு வேறு தெரியலாட்டுக்குது குருட்டு பையனுக்கு. இங்கேயே ஒளிஞ்சிக்கலாம். அவனுக்கு தான் கண்ணே தெரியாது. ஒருவேளை வந்துட்டு இருப்பானோ. இருங்க எட்டி பார்ப்போம். யாரும் இல்லை. எங்கடா கண்ணுக்கே தெரியலட்டு. ஒருவேளை அங்கேயே இருக்கானு இருக்குங்க. அப்போனா நம்ம அப்படியே மெதுவாக போவோம். இந்த பக்கம் எங்கேயுமே இல்லை. ரூட்டு கிளியருங்க. ஓகே இந்த டோருக்குள்ளே போயிட்டானா? இங்கே பாருங்க டோர் ஓப்பன் இருக்குது. அப்போ இங்கே தான் இங்கே உள்ளா இருக்கான். நம்ம அப்படியே சரன்னு ஓடிட வேண்டியதாங்க. ஓடுறா நிற்காம ஓடிட்டேறா. திரும்பி பட்டி பார்த்துடாத. அப்பாரு திரும்ப வந்து பிடிச்சிட்டு போயிடுவான். குடுக்குன்னு ஓடுறா எப்படியோ வந்துட்டோம். இப்போ அந்த பக்கம் போகணுங்க. நம்ம இடத்துக்கு போயிட்டு அப்படியே இந்த பொட்டியெல்லாம் போட்டு கரெக்டாக ஏறி போயிருங்க. ஓகே அந்த சேர் மேலே தான் வைக்கணும். ஒன்று மேலே ஒன்று அப்படியே கரெக்டாக அடுக்கணுங்க. அடுக்கினா தான் நம்ம அப்படியே அந்த பக்கம் போக முடியும். ஓகே 1 அப்படியே அதுக்கு மேலே 1 வச்சிடறா கரெக்டாக. ஐயோ இது வரைக்கும் விழுந்து போச்சு. 2 விழுந்து போச்சா? ஓகே இது அப்படியே கரெக்டாக வைக்கணுங்க. அப்படியே இது மேலே 1 ஓகே 2வது கரெக்டாக வச்சிட்டோம். இப்போ 3வது மட்டும் கரெக்டாக வச்சிட்டா போதுங்க. வச்சிட்றா இருங்க ஜம்ப் பண்ணிப்போம். ஓகே இப்போ எகிரி அப்படியே 1 வச்சுட்டோம். ஐயோ என்னடா வைக்கவே முடியல. இருந்து ஜம்ப் பண்ண முடியுமா? ஓகேங்க எப்படியும் கரெக்டாக ஜம்ப் பண்ணி வந்துட்டோம். அவ்வளோதான். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டா முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க எப்படி நமக்கான டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ டப்புன்னு ஓடி போய் திறந்துட்டு எஸ்ஐ ரெடி தாங்க. ஓடுறா எக்ஸிட் டோர் வந்துடுச்சு. அந்த பையன் இங்கே தான் உள்ளே இருக்கானா என்னன்னு தெரியலைங்க. ஓப்பன் த டோர். ஓகே ஓப்பன் பண்ணிட்டோம். யாரா அவன் டோரை திறக்கிறது? ஐயோ நீங்களா? என்னடா பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க? டே பொடி பையில உங்க அம்மா கிட்ட மாட்டி விடுறா. டே இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. மாட்டினியா? ஐயோ காப்பாத்துங்க. யாராச்சும் வாங்கல. இதுதான் டோர் லாக்ல இருக்கு. எப்படி போறது? பிடிச்சிட்டானா? அவ்வளோதாங்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் பார்ட் வேணா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது யமன். ஓகே டாட்டா பாய் நண்பர்களே.